Class 4 Hindi New NCERT syllabus வீணா புக்கினுடைய லெசன் 3 லெசனோட பேரு நீம். இது நம்மளுக்கு ஒரு போயமா கொடுத்துருக்காங்க. நீம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். வேம்புன்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லேயும் நீம்னு சொல்லுவாங்க. இந்த வேப்ப மரத்தை, இந்த நீமுடைய ட்ரீயை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதனோட மெடிசினல் வேல்யூஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இலையில இருந்து, அதில் இருக்க சின்ன சின்ன அந்த கொம்பில் இருந்து, அந்த மரப்பட்டையிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. அவ்வளோ ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கிற வந்து ஒரு மரம் தான் நீம், இந்த வேப்ப மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேப்ப மரத்துக்கு கீழே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ சில்லுன்னு காற்றடிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, காற்றுல இருக்கிற அந்த கெட்ட இது எல்லாமே, அதாவது பொல்யூட்டட் ஏர் எல்லாமே பியூரிஃபை பண்ணுது. இப்போ அப்படி இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை வந்து இங்கே கவி ரொம்ப அழகான ஒரு கவிதையாக கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ அந்த கவிதை பார்க்கலாம். லஹராத்தே பல்காத்தா நீம், தினபர் ஹஸ்தா காத்தா நீம். லஹராத்தா அப்படின்னா வேவிங், காற்றடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அதுவும் வேவ் ஆகி நம்மளுக்கு சில்லுன்னு ஒரு காற்று கொடுக்குது இல்லையா. லஹராத்தா பல்காத்தா, பல்காத்தானா பெண்ட் ஆகுது. ஸோ காத்தோட சேர்ந்து அதுவும் பெண்டாகி வரும்போது தான் அந்த காற்று நம்மளுக்கு வரும். லஹராத்தா பல்காத்தா நீம், தினபர் ஹஸ்தா காத்தா நீம். ஸோ நாள் ஃபுல்லாக அது என்ன பண்ணுதுன்னா ஹஸ்தா, சிரிக்குதான், பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லி கவி அவருடைய இமேஜினேஷனை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். சிடியா கௌவா தோத்தா சப்சே அப்னா நேஹ் ஜதாத்தா நீம். சிடியா அதாவது அந்த மரத்து மேலே வந்து உட்கார்ற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிடியா பேர்டு இருக்கும், கௌவா காக்கா இருக்கும், தோத்தா பேரட் இருக்கும். சப்சே அப்னா நேஹ், நேஹ்னா அஃபெக்ஷன் அர்த்தம். சப்சே அப்னா நேஹ் ஜதாத்தா நீம். இவங்க எல்லாருக்கிட்டையும் அதனுடைய அன்பை கொடுக்குது. இப்போ அன்புன்றது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த நீமினுடைய காயை வந்து சாப்பிடுது. அது பிட்டராக இருந்தாலும் அதில் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றதுனால, நிறைய வேல்யூஸ் இருக்குதுன்றதுனால இந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த காயை, நீம் ஃப்ரூட்டை வந்து சாப்பிடுது இல்லையா. அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அப்னா நேஹு ஜதாத்தா நீம். அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காரத்துக்கான இடம் தருது, அதுங்களுக்கு நெஸ்ட் கட்டிக்கிறதுக்கான இடம் தருது இல்லையா. இதெல்லாம் தான் அன்பை காட்டுறதுன்னு அர்த்தம். நேஹு ஜதாத்தா नहीं डॉक्टर फिर भी देखो कितने रोग भगाता நீம். பகாத்தா அப்படின்னா ஓடி போய் வைக்கிறது. இந்த இடத்துல வந்து கியூர்ஸ். ஸோ நிறைய ரோக், டிசீஸை வந்து கியூர் பண்ண வைக்கிறது இந்த நீமினுடையது. நீங்கள் நிறைய ஃபீவர்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வேப்ப இலையை வந்து இது பண்ணுங்க, வீட்டில் கட்டி வைங்க. ஸோ அவ்வளோ வந்து இதை என்ன பண்ணுன்னா கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேப்பிலையே. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நஹி டாக்டர் ஃபிர் பி தேக்கோ, நீங்கள் திரும்ப டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியமே வராது. கித்தனே ரோக் பகாத்தா நீம், அவ்வளோ ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறது இந்த நீம். चले प्रदूषित वायु खबीथो उसको शुद्ध बनाता நீம். ஸோ அதே மாதிரி சலே பிரதூஷித் வாயு, எங்கே பொல்யூட்டட் ஏர் இருந்தாலும், ஸோ காற்றுல வந்து மாசு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பொல்யூட்டட் ஏர் இருக்குது இல்லையா, கபீத்தோ எப்படி இருந்தாலும் அதை உஸ்கோ சுத் பனாத்தா நீம், அதை வந்து பியூரிஃபை பண்ணுறது இந்த நீம் ட்ரீலேருந்து வர அந்த காற்று. கடுவே தனிமே மண்ணுக்கோ மீட்டா ரக்னா ஹமே சிக்காத்தா நீம். ஸோ அந்த நீமினுடைய ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா பிட்டராக இருக்கும். ஸோ ஆனால் அதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க கடுவே தண்ணு. அந்த தண்ணுனா என்னது, பாடி, நம்மளோட பாடி வந்து பிட்டராக இருக்குது. மண்ணுக்கோ மீட்டா, ஆனால் அதுலேருந்து வர்றது என்னவா இருக்குது, மீட்டா, நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. லைட்டாக அது ஸ்வீட்டாகவும் இருக்கும். மண்ணுக்கும் மீட். அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய உடம்பு பிட்டராக இருந்தாலும் மனசு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றத ஹமே சிக்காத்தா நீம். கடுவே தனுமே மண்ணுக்கோ மீட்டா ரக்கனா ஹமே சிக்காத்தா நீம். ஹவா சலே தோ ஜூம் ஜூமுக்கே சபுகா மன் பஹலாத்தா நீம். அதே மாதிரி காத்தடிக்கும் போது என்ன பண்ணுது, அதுவும் சேர்ந்து காத்தோட ஆடுது இல்லையா, அதை தான் டான்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஹவா சலே தோ ஜூம் ஜூமுக்கே, காத்தடிக்கும் போது அதுவும் டான்ஸ் ஆடி என்ன பண்ணுது, சபுகா மன் பஹலாத்தா நீம். பஹலாத்தானா என்டர்டெயின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே ரொம்ப என்டர்டெயின்டாக வச்சுக்கிறது அந்த நீம் ட்ரீ. लेता नहीं किसी से कुछ भी पर कितना दे जाता நீம். இப்போ நீம் ட்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது யார்கிட்டையுமே எதையுமே கேட்கறது கிடையாது. லேத்தானா கெட்டிங், லேத்தா நஹி கிசி சே குச் பி, யார்கிட்டையும் எதுவும் வாங்குறது கிடையாது. பர் கித்னா தே ஜாத்தா நீம், ஆனால் எவ்வளோ அந்த நீம் கொடுக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ விஷயங்கள் கொடுக்குதானா யார்கிட்டையுமே அது எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீம் ட்ரீயை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்கன்னா அதுலேருந்து மெடிசன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதோட கவி யார், ஹரீஷ் நிகம்ஜி. ஸோ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் லைன் பை லைன் ரீட் பண்ணி போயம் என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன்.